தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். இன்றைய நாட்களில் அனைவருடைய வாழ்க்கை நெருக்கத்தில் இருப்பதால் அவர்கள் மனமும் சோர்ந்து போய் இருக்கிறது. இனி என்ன செய்ய போகிறோம் என ஒருவித கலக்கத்துடன் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நிச்சயமாக விசாலத்தில் வைத்து தேற்றுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற 3 மனிதர்கள் கர்த்தரை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்கள். நேபுகாத் நேச்சர் என்ற அரசன் அவர்களை நல்ல நிலையில் உயர்த்தி வைத்திருந்தார். ஆனாலும் பாருங்கள், அவர்களுக்கும் பாடு வந்தது. நேபுகாத் நேச்சர் என்ற அரசன் தன்னை போல ஒரு பொற்சிலையை நிறுவினார். கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் போதெல்லாம் எல்லோரும் தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற அந்த 3 மனிதர்கள் அதை பணிந்து கொள்ளவில்லை. இதனால் அரசர் அவர்களை அக்கினி சுவாலையில் தூக்கி போட்டார். அந்த சூளையின் வெப்பம் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆனால் அவர்கள் 3 பேரும் தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தம்மை பாதுகாப்பார் என்ற முழு மனதுடன் விசுவாசித்தார்கள். அதன்படி அந்த 3 பேரும் காக்கப்பட்டார்கள். அவர்களை காக்கும்படியாக அக்கினியின் நடுவில் தேவன் அவர்களோடு இருந்தார். எந்த அரசனால் தண்டனைக்குள்ள ஆக்கப்பட்டார்களோ அதே அரசனால் மீண்டும் உயர்த்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் உங்கள் வேலை ஸ்தலத்திலும் உங்கள் குடும்பத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது மற்றவர்களால் உங்களுக்கு துன்பங்கள் வரக்கூடிய சூழல் ஏற்படலாம். ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல நீங்கள் உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் விசுவாசத்தபடி உங்களை பாதுகாப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.